Hi friends, this is Nivita. In the video 12th standard chemistry page number 208 unit 7 chemical kinetics lesson la irukra rate law and rate constant topic da paaka porom okay va. So நம்ம வந்து இப்போ இதுக்கு முன்னாடி வந்து rate of the reaction வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படினா concentration of the reactant டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படினு பார்த்தோம். rate of the reaction என்னது ஒரு ரியாக்ஷன் வந்து எவ்வளவு ஸ்பீட்ல நடக்குது அப்படிங்கறது எதை பொறுத்து இருக்கு அப்படினா அது வந்து எவ்வளவு அந்த reactant வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பொறுத்துன்னு பார்த்தோம். Now let us understand எப்படி வந்து இந்த reaction rate அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷனோட ரிலேட் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் ஓகேவா. முதல்ல என்ன பார்த்தோம், ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் வந்து கான்சன்ட்ரேஷனோட டிபெண்ட்ஸ் அப்பான் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்தோம். எப்படி வந்து இந்த ரியாக்ஷன் ரேட் வந்து இந்த கான்சன்ட்ரேஷனோட வந்து ரிலேட் ஆயிருக்குங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். XA + YB வந்து பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. இப்போ இந்த ரேட் லா படி ஓகேவா, ஒரு ரேட் லா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ அதுபடி இந்த அபோவ் ஈக்குவேஷன் வந்து நம்ம எப்படி ஜெனரலாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இந்த ரியாக்டன்ட் இருக்குல்ல, ஸோ அந்த ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் பவர் எம்னு வரும். அதுக்கப்புறம் இன்னொரு ரியாக்டன்ட் இருக்குல்ல, அதோட கான்சன்ட்ரேஷன் பவர் என்னு வரும் ஓகேவா. ஸோ இதுலேருந்து என்ன கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது அப்படின்னா இந்த XY அப்படிங்கிறது டாய்ச்சோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸ் ஓகேவா. இது வந்து நம்ம ரேட்டில் சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம், -1/x -1/y அந்த மாதிரி சொல்லுவோம் இதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம். பட் நம்ம ரேட்டில் யூஸ் பண்ணி இதை எழுதும் போது நம்ம அதோட பவரில் வந்து நம்ம MN அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது பண்ணுவோம். இது வந்து ஆக்சுவலி நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிக்கிறது ஓகேவா. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த K அப்படிங்கிறது என்னென்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், அதை தான் நம்ம வந்து ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரேட் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் இன்ட்டு இந்த டேர்ம்ஸ்னு வரும். இந்த வேல்யூ ஆஃப் எம்மும் என்னும் வந்து ஒரு ரியாக்ஷன் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு A வித் ரெஸ்பெக்ட் டு B ஏவோடது வந்து M, Bயோடது வந்து N அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓவரால் ரியாக்ஷனோட ரேட் வந்து M+N இருக்கும். இந்த வேல்யூ ஆஃப் த எக்ஸ்போனன்ட்ஸ் எம்மும் என்னும் வந்து ரேட் லாவில் இருக்கிறது வந்து நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா தான் டிட்டர்மைன் பண்ணுவோம். அது வந்து நம்ம டாய்ச்சோமெட்ரி ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் மூலயமா ரெடியூஸ் பண்ணுறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம சைக்ளோப்ரோபைன் வந்து நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் கரெக்டாக. ஐசோமெரிசம் ஆஃப் சைக்ளோப்ரோபைன் எப்படி நடந்தது, லைக் சைக்ளோப்ரோபைன் வந்து ப்ரோப்பீனாக கன்வெர்ட் ஆயிருந்ததுன்னு பார்த்தோம்ல. அப்போ இந்த ரிசல்ட்டை வந்து 7.2ல் கொடுத்துருக்காங்க. லைக் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல சைக்ளோப்ரோபைன், இது வந்து ரேட் அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சைக்ளோப்ரோபைனை வந்து நான் ஹாஃபாக ரெடியூஸ் ஆனால் அதோட ரேட்டும் வந்து எனக்கு ஹாஃபாக ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மீன்ஸ் தட் rate depends upon the concentration of the cyclopropane raised to the power, first power. இப்போ என்ன சொல்கிறாங்க, எனக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து பாதியாக இருந்ததுன்னா, இப்போ இங்கே பாருங்களேன், இதில் வந்து உங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபைன் வந்து 2ஆக இருக்கும்போது உங்களுக்கு அதோட ரேட் வந்து 6.92 இருக்குது இன்ட்டு 10⁻⁻². அதே இதில் பாதியாக ஆகும்போது எனக்கு என்ன ஆகுது, இதனோட பாதி வந்து 3 தானே, ஸோ 3ஆக மாறுது. இப்போ இந்த 1ங்கிறது இதனோட பாதி என்னது, 1ஓட பாதி வந்து 0.5. அப்போ 3 நம்ம பிரிக்கும் போது அந்த 1.5 அந்த ரேஞ்சில் வரல. ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்லேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சைக்ளோப்ரோபைன் வந்து ஹாஃபாக ரெடியூஸ் ஆகும்போது அது ரேட்டும் வந்து ஹாஃபாக ரெடியூஸ் ஆகுது. அப்போ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது, ரேட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்சன்ட்ரேஷன் ரைஸ் டு த ஃபர்ஸ்ட் பவர் அப்படிங்கிறது தெரியுது ஓகேவா. அப்போ இந்த ரேட் அப்படிங்கிறது என்னது, K ஆஃப் சைக்ளோப்ரோபைன் பவர் 1. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு ரியாக்டன்ட் தான் எடுத்திருக்கோம், சைக்ளோப்ரோபைன் வந்து அது கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபைன் பவர் 1ன்னு இருக்குது. இப்போ இந்த கேவோட வேல்யூ வேணும்னா ரேட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபைன் அப்படிங்கிறது வருமா. நான் இப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறேன் அப்படின்னா, இப்போது இங்கே இருக்குல்ல இந்த டேபிள் இருக்குல்ல, இந்த டேபிளில் இருக்கிற அந்த ரேட் எழுதிக்கிறேன், அதே மாதிரி கான்சன்ட்ரேஷனும் எழுதிக்கிறேன் ஓகே. ரேட்டு கான்சன்ட்ரேஷன் எழுதியாச்சு. இப்போ கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா கேவோட வேல்யூ என்னது, ரேட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் வருமா. ஸோ ரேட் இஸ் 6.92 × 10⁻². டிவைடட் பை 2ன்னு பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு அந்த 10⁻² அப்படி இருக்கும். இந்த 6.92 2 கேன்சல் பண்ணும்போது 3.46ன்னு வரும். அதே மாதிரி இந்த டேர்ம் டிவைடட் பை 1ன்னு வரும்போது எனக்கு இந்த வேல்யூ வரும். இந்த டேர்ம் டிவைடட் பை 0.5ன்னு வரும்போது, அதாவது 1.73 டிவைடட் பை 0.5னா இன்ட்டு 100 அந்த மாதிரிலாம் பண்ணி அப்போ 173.50 அப்படிங்கிறது வருமா. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3.46 அப்படிங்கிறது வந்திருக்கு ஓகேவா. இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஈவன் தோ அந்த ரேட்டு வந்து வேறு, அப்போ அந்த கான்சன்ட்ரேஷனும் வேறையாக இருக்குது. அப்போ ஆனால் அந்த உங்களுக்கு கிடைச்ச அந்த ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி கிடைச்ச அந்த ஒரு வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரேட்டோட அந்த கான்ஸ்டண்ட்டான வேல்யூ அப்படின்னு சொல்கிறது ஓகேவா. இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆக்சிடேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு. நைட்ரிக் ஆக்சைடுனா NO அப்படிங்கிறது, ஆக்சிடேஷன்னா அது கூட ஆக்சிஜனை சேர்க்குறது. அப்போ பண்ணும்போது எனக்கு இந்த 2 ஆக்சிஜன்
இருக்குது, அப்போ ரெண்டு நைட்ரஜன் இருக்குது. இங்கே வந்து மொத்தமாக 4 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அப்போ 4 ஆக்சிஜன் வேணும்னா இது வந்து நைட்ரஜன் டை ஆக்சைடாக இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. கீப்பிங் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஒன் ஆஃப் த ரியாக்டன் கான்ஸ்டன்ட்டோ இன்னொரு கான்சன்ட்ரேஷனை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரிமெண்ட் நம்பர் 1 2 3 இப்படின்னு இருக்கா. முதல்ல வந்து எனக்கு என்ன எடுத்திருக்காங்க, நைட்ரிக் ஆக்சைடு எடுத்திருக்காங்க, ஆக்சிஜன் எடுத்திருக்காங்க, நைட்ரஜன் டை ஆக்சைடு. அப்போ நைட்ரிக் ஆக்சைடு இருக்குல்ல, அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து முதல்ல 1.3ன்னு எடுத்திருக்காங்க. அடுத்தது ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் வந்து 1.1ன்னு எடுத்திருக்காங்க. அடுத்தது இதோட கான்சன்ட்ரேஷனை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டாங்க. ஓகேவா? 1.3ங்கிறத அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இதை மட்டும் வேரி பண்ணியிருக்காங்க. இதில் 1.1 இருக்குல்ல, இதில் 2.2ன்னு எடுத்திருக்காங்க. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா இந்த 1.1 இருக்குல்ல, அதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்காங்க. இந்த வேல்யூவை வேரி பண்ணியிருக்காங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டான அந்த ஒரு வேல்யூ. இதை அப்படியே வச்சுட்டு இதை வேரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதை அப்படியே வச்சுட்டு இதை வேரி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ உங்களுக்கு கிடைக்கும் போது இனிஷியலாக அந்த ரேட் வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா, ஸோ இது எல்லாமே வந்து கான்ஸ்டண்ட்டான வேல்யூஸ். ஓகேவா? இந்த மாதிரியான ஒரு கான்சன்ட்ரேஷனில் இருக்கும்போது இது ரெண்டுத்தையும் எடுக்கும்போது அது வந்து இந்த ரேட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்சன்ட்ரேஷனில் இருக்கும்போது இந்த ரேட்டில் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ரேட்டோட ஃபார்முலா என்னது, ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு இங்கே பார்த்தோம்ல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் எம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி பவர் என் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அப்படிங்கிறது NO. ஓகே, ஸோ நைட்ரிக் ஆக்சைடு பவர் எம்னும் ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் பவர் என்னன்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டில் எனக்கு என்ன இருக்குது, ரேட்டில் அப்படி போடும்போது நான் ரேட் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு நைட்ரிக் ஆக்சைடு பவர் எம், ஆக்சிஜன் பவர் என்னன்னு எடுத்துக்கிறேன். அந்த ரேட்டோட வேல்யூ என்னென்னு வந்திருக்கு 19.26 இன்ட்டு 10 to the power of -2. கரெக்டாக? ஸோ அப்போ அந்த ரேட் ஃபஸ்ட்டுக்கு பதிலாக 19.26 இன்ட்டு 10 to the power of -2 இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு நைட்ரிக் ஆக்சைடோட அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து 1.3 ஓகே பவர் எம்னு வச்சுக்கிறேன். ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் வந்து 1.1 பவர் n அப்படின்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி நான் செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும், ரேட் 2 இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு இதே மாதிரி வருமா. ஸோ ரேட் 2ஓட வேல்யூ என்னது 38.40ன்னு வந்திருக்கு. ஸோ 38.40 இன்ட்டு இங்கே மேலே கொடுத்துருக்காங்களே 10 to the power of -2ன்னு சொல்லிட்டு இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு இந்த வேல்யூ என்னது 1. அதாவது NOங்கிறது இதில் எடுக்கும்போது எனக்கு 1.3 பவர் எம்னும் அடுத்தது 2.2 பவர் என்னன்னு வந்திருக்கு. ஓகேவா? அடுத்தது நான் தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் எடுக்க போகிறேன். தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்னு பார்க்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரேட் 3 இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு நைட்ரிக் ஆக்சைடு பவர் எம், ஆக்சிஜன் பவர் n அப்படின்னு வரும். ஸோ ரேட் 3ஓட வேல்யூ என்னது 76.80 இன்ட்டு 10 to the power of -2 இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு நைட்ரிக் ஆக்சைடோடது 2.6, ஆக்சிஜனோடது வந்து 1.1 பவர் n அப்படின்னு வந்திருக்கா. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த செகண்ட் ஒன்னையும் ஃபஸ்ட்டு ஒன்னையும் இருக்குல்ல, அதை வந்து நான் டிவைட் பண்ண போகிறேன். இப்போ நான் ஆக்சுவலி என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து எம்மோட வேல்யூவும் என்னோட வேல்யூவும் தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? நான் அதுக்கு என்ன செஞ்சுக்கிட்டேன், முதல்ல இந்த மாதிரி ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வேறு லைக் இந்த மாதிரி ஒரு கான்சன்ட்ரேஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது மாறாமல் இது மட்டும் மாறிடுச்சு, அதுக்கப்புறம் இது மாறாமல் இது மட்டும் மாறிடுச்சு, அந்த மாதிரி எடுத்து இந்த ரேட்டோட ஈக்குவேஷனை 3 ஈக்குவேஷனே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா அடுத்தது வந்து அந்த செகண்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லும்போது இந்த ஈக்குவேஷன் டிவைடட் பை திஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? அப்போ எனக்கு என்ன வரும் 38.40 இன்ட்டு 10 to the power of -2 டிவைடட் பை 19.26 இன்ட்டு 10 to the power of -2 இஸ் ஈக்குவல் டு இந்த கேவோட வேல்யூ கே இன்ட்டு 1.3 பவர் எம் இன்ட்டு 2.2 பவர் n டிவைடட் பை இந்த வேல்யூ என்னது கே இன்ட்டு 1.3 பவர் n divided by 1.1 power n. இதுதானே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ அப்போ எனக்கு இந்த மாதிரி போடும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 1.3 பவர் m 1.3 பவர் m கேன்சல், கேவும் கேன்சல், இதில் வந்து இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஸோ 19 1s ஆல் 19, 19 2s ஆல் இந்த வேல்யூவை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2ன்னு வரும். ஓகேவா? அப்போ 2 இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ என்னது 2.2 டிவைடட் பை 1.1 காமன் பவர் என்னன்னு போட்டுக்கலாமா. ஸோ காமன் பவர் n. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்ட்டு 10 எடுத்திங்கன்னா 22/11 வரும். பவர் என்னன்னு வந்துருக்கா, கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் வரும். அப்போ 2 இஸ் ஈக்குவல் டு 2 பவர் n அப்படிங்கிறது வருமா. அப்போ இங்கே 2ல் பவரில் என்ன இருக்குது 1ன்னு இருக்குன்னு அர்த்தம். அப்போ n இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றது வரும். ஓகே, அடுத்தது நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, தேர்ட் ஈக்குவேஷனும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டிவைட் பண்ணிக்கிறேன். முதல்ல வந்து செகண்ட் ஈக்குவேஷனையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டிவைட் பண்ணி இப்போ தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ 76.8 இன்ட்டு 10 to the power of -2. ஏன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டிவைட் பண்ணுறோன்னா இதுதான் வந்து காமனான வேல்யூ, இதில் இருந்து தான் மாற்றி நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? அப்போ இந்த வேல்யூவில் வரும்போது நீங்கள் 76.8 இன்ட்டு 10 to the power of -2 டிவைடட் பை இந்த வேல்யூ என்னது 19.26 இன்ட்டு 10 to the power of -2 இஸ் ஈக்குவல் டு இதனோட வேல்யூ என்னது k இன்ட்டு 2.6 பவர் m இன்ட்டு 1.1 பவர் n டிவைடட் பை இந்த வேல்யூ k இன்ட்டு 1.3 பவர் m இன்ட்டு 1.1 பவர் n அப்படின்னு வருமா. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 1.1 1.1 பவர் n அது கேன்சல் ஆகிடும், கேன்சல் ஆகிடும், 10 to the power of -2 10 to the power of -2 கேன்சல் ஆகிடும். இது ரெண்டுமே 19 டேபிள்ஸில் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு வந்து 4 டைம்ஸ் அப்படின்னு வரும் ஓகேவா இது கேன்சல் பண்ணும்போது which is equal to இந்த வேல்யூவில் ஆக்சுவலி உங்களுக்கு 76.8 டிவைடட் பை 19.26 பண்ணும்போது 3.9 வருது அது வந்து அவங்க 4ஆக கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்காங்க ஓகேவா ஸோ 4 இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூவில் 2.6 டிவைடட் பை 1.3 டோட்டல் பவர் எம் அப்படின்னு வச்சுக்கலாமா இது எனக்கு ஏற்கனவே தெரியும்ல லைக் இன்ட்டு 10 அப்படின்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் 26 டிவைடட் பை 13 பவர் எம்னு வரும் 13 1s ஆல் 13 2s ஆல் ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் 2 பவர் எம்னு வரும் இங்கே வந்து 4ன்னு வரும் இந்த 4 நம்ம எப்படி எழுதிக்கலாம் 2 பவர் 2 இஸ் ஈக்குவல் டு 2 பவர் எம்னு எழுதிக்கலாமா அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு எழுதிக்கலாமா ஸோ அப்போ m ஓட வேல்யூ 2 அப்போ therefore the reaction is of second order with respect to NO இந்த இடத்துல n is equal to 1ன்னு வந்ததில்ல n ஓட வேல்யூ 1 அப்படிங்கிறது எதில் இருக்குது ஆக்சிஜனை பேஸ் பண்ணி தானே இருக்குது ஸோ அப்போ நம்ம என்ன எழுதுறோம்னா therefore the reaction is first order with respect to ஆக்சிஜனை பொறுத்தவரை அது வந்து first order reactionனும் m அப்படிங்கிறது எதில் இருந்து வருது NOலேருந்து தானே வருது ஸோ therefore the reaction is second order with respect to NO அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம அந்த ரேட் லாவில் எழுதும்போது ரேட் லா இஸ் ஈக்குவல் டு அந்த ரேட்டோட வேல்யூ என்னன்னு வரும்னா k இன்ட்டு இங்கே இடத்துல NO பவர் 2னும் ஆக்சிஜன் பவர் 1னும் அதாவது என்னோட வேல்யூ 1 தானே ஸோ அப்படி வந்திருக்கு த ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் இந்த 2 + 1 இஸ் 3 அப்படின்னு வரும் இப்போ ஆக்சுவலி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கும் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கும் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அதாவது இந்த ரேட்டுக்கும் இந்த ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம் நார்மலாகவே ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்னது அதோட ஸ்பீடஸ் பற்றி தானே சொல்கிறது ஸோ இட் ரெப்ரசன்ஸ் த ஸ்பீட் அட் விச் த ரியாக்டன்ஸ் கன்வெர்டட் டு ப்ராடக்ட் அந்த ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்ட்டுக்கு கன்வெர்ட் ஆகிற அந்த ஒரு ஸ்பீடை ரெப்ரசென்ட் பண்ணுறத நமக்கு வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறது ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறது என்னது இந்த கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்னது ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படி தானே இந்த ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அது மாதிரி தான் நம்ம எடுத்தோம் ஸோ அதில் போடும்போது அந்த கான்ஸ்டன்ட் ப்ரொபோஷனாலிட்டி இது கரெக்டாக ஸோ அது அடுத்தது வேறு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மெஷர்ட் அஸ் டிக்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் ஆர் இன்க்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் நம்ம முதல் வீடியோலே பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதில் வந்து கம்மியாகிட்டே இருக்கும் இந்த ரியாக்டன்ட் வந்து கம்மியாகிட்டே இருக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் அப்போ தானே எனக்கு ரியாக்ஷன் நடக்க முடியும் இது கம்மியாகி இது அதிகமானால் தானே எனக்கு ரியாக்ஷன் ஆக முடியும் ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க அது எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா டிக்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் இன்க்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் அந்த ஃபார்முலா கூட பார்த்துருக்கோம்ல இது வந்து எனக்கு என்னது ப்ராடக்ட் ஸோ ப்ராடக்ட்டோட வேல்யூ ப்ளஸில் போட்டுருக்கோம் ஸோ இன்க்ரீஸ் ஆகுது இந்த ரியாக்டன்ட்டோட வேல்யூ நெகட்டிவில் இருக்குது ஸோ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷன்னா இட் இஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஈச் ரியாக்டன்ட் இஸ் யூனிட்டி இப்போ ஜஸ்ட் இமேஜின் இந்த இடத்துல எனக்கு வந்து கேவோட வேல்யூ இருக்குது ஓகேவா இதுதான் எனக்கு ஃபார்முலா இந்த கேங்கிறது தான் ரேட் கான்ஸ்டன்ட் அப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் நான் 1ன்னு எடுத்துக்கிட்டால் எனக்கு என்ன ஆகும் கேவோட வேல்யூ ஈக்குவல் டு ரேட் அப்படின்னு வருமா அதுதான் அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் த ரியாக்ஷனாக இருக்கும் கே இஸ் ஈக்குவல் டு ரேட்டுன்னு பார்த்தோன்னா எப்போ அப்படின்னா இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஈச் ரியாக்டன்ட் வந்து யூனிட்டியாக இருக்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படிங்கிறது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டண்ட்டை பொறுத்து இருக்குது அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என்னென்னா ரேட் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா இனிஷியலாக அதோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ அதை பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோமா இது வந்து இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த இது வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை பொறுத்துலாம் கிடையாது இந்த ரேட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது இது வந்து எல்லா வேல்யூஸ்க்குமே வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டான வேல்யூவாக வரும் ஸோ இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ